இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hyundaiயோட அப்டேட்டட் வென்யூ. அதாவது அவங்களோட 2ண்ட் ஜெனரேஷன் வென்யூ வந்து ரீசென்ட்டா Hyundai லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே அவங்க அந்த வென்யூவோட அப்டேட்டட் மாடல் பிளஸ் வந்து வென்யூ என்லைன் அதோட அப்டேட்டட் மாடல் 2யுமே வந்து சைமல்டேனியஸா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி விஷயத்துல நெறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏடாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து வென்யூல நமக்கு முக்கியமான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னாலே ரியர்ல இருக்கக்கூடிய அந்த லெக் ரூம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ வந்து 20 மில்லிமீட்டர்ஸ் வந்து வீல் பேஸை இன்க்ரீஸ் பண்ணி உள்ளாடியுமே கொஞ்சம் கூட ஸ்பேஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து டேரெக்டாக எல்லாமே கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்க. டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுமே இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஆட்டோமேட்டிக் டீசல் வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க போகுது. என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ரிவ்யூ பண்ணும்போது எல்லாமே வந்து டாப் வேரியண்ட்டை தான் ரிவ்யூ பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா HX5 டீசல், அதுக்கப்புறம் வந்து HX6 பெட்ரோல் மேனுவல், இந்த 2 வேரியன்ட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் அந்த வாக் அரவுண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் HX6ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் 1.2 லிட்டர் பெட்ரோல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம HX5 வேரியண்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HX5 அப்படிங்கிற அந்த வேரியன்ட். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டீசல் மேனுவலோட வந்து கப்பலாக இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அந்த 1.2 லிட்டர் என்ஜின் வேணுனாலும் இதில் வந்து வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். ப்ளஸ் இதில் வேரியன்ட்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசான ஒரு நேமிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து ES, SX, SX ஆப்ஷனல் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா H2, H3, அதுக்கப்புறம் வந்து H5, H60, H6 அந்த மாதிரி வந்து H10 வரைக்கும் அப் டு வந்து போகுது. ஸோ அதுதான் வந்து மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. மற்றபடி ஒரு 2ண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ரொம்பவே போல்டான ஒரு லுக்கை வந்து உங்களுக்கு வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் வருது. ப்ளஸ் வந்து ரொம்பவே போல்டான ஒரு DRL ப்ளஸ் வந்து அக்ராஸ் ரன்னாக கூட அந்த ஒரு லைட்ஸுமே வந்து வருது. இதுவுமே வந்து அந்த ஒரு நல்ல போல்டாக நல்ல ஒரு ரிச் ஃபீலிங் வந்து கொடுக்குது. என்னென்னா அந்த ஒரு பியானோ பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ரேடியேட்டர் கிரில் இது எல்லாமே வந்து அந்த போல்ட்னஸ் ப்ளஸ் அந்த ப்ரீமியம்னஸை வந்து ரொம்பவே ரிச்சாக கொடுக்குது. உங்களுக்கு Hyundai லோகோவை பொறுத்தவரை உங்களுக்கு பானட்டுக்கு அந்த எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. பானட்லேயுமே வந்து நல்ல மசில் லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து ரொம்பவே அந்த ஒரு SUV அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து எவ்வளோத்துக்கு எம்பாஸ் பண்ணி காமிக்க முடியுமோ காமிச்சிருக்காங்க. அப்படியே வந்து உங்களுக்கு அந்த லோவர் போர்ஷன்லேயுமே வந்து நல்ல போல்டான ஒரு சில்வர் ஸ்கிட் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX5 டீசலில் வந்து உங்களுக்கு 16 இன்ச் வரக்கூடிய அந்த ஸ்டைலைஸ்ட் ஸ்டீல் வீல்ஸ் வந்து வருது. அதாவது ஸ்டைலைஸ்ட் வீல் கேப்ஸோட வரக்கூடிய இந்த ஸ்டீல் வீல்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வீல் ஆர்ச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. உள்ளாடி அந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரியர் சீட்ஸோட அந்த கம்ஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ORVMஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டோன் மாதிரி வருது. மேலே வந்து பாடி கலர், கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ORVMலேயே வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஓவரால் சைட் பேனலில் பெருசாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. மெயினாக இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸே சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3rd குவார்ட்டர் கிளாஸ் ஆட் பண்ணி கூடவே அந்த ஒரு வென்யூ அப்படிங்கிற பிராண்டிங்குமே இந்த ஒரு பேனலிங்கில் செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் எதுவுமே இல்லை. பட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் சன் ரூஃப் வருது. ப்ளஸ் வந்து ரிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரூஃபில் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் அண்டனா இந்த வேரியண்ட்லேருந்தே வந்து வருது. H6 வேரியண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூஃப் ரெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைனுமே வந்து ஓவரால் ஒரு போல்டான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஹாரிசான் டைப் அந்த டெயில் லேம்புமே வருது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் மேலே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டிக்கு பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ரிவர்ஸ் லேம்ப் ரொம்பவே கீழே அந்த ஸ்கிட் பிளேட் வரக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் கூட பெட்டராக ஆக்கியிருக்கலாம். என்னென்னா ரியர் பக்கத்தில் யாராவது க்ளோஸாக வந்து உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி ஈஸியாக வந்து கிடைக்காது. மற்றபடி ஓகே தான், பர்பஸுக்கு மோஸ்ட்லி சர்வ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே வந்து வருது. இன்னொன்று ஒரு யூனிக்கான ஸ்டைலில் வென்யூ அப்படிங்கிற லெட்டரிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டச் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா 3Dயில் தான் லெட்டரிங் இருக்குது. ஆனால் ஒரு கிளாஸ் பேனலுக்கு உள்ளாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு
ஸ்பாய்லருமே வந்து வருது. ஸ்பாய்லர் ப்ளஸ் வந்து அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்புமே இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி டயரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 215 60 ஆர் 16 இன்ச் வரக்கூடிய ஸ்டீல் வீல்ஸ் இதில் வருது. ஸோ ஓவரால் வண்டியோட லுக்ஸ் வந்து ரொம்பவே வந்து போல்டாக இருக்குது. எக்ஸ்டீரியரில் மற்றபடி சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HX6 வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HX5ல நமக்கு ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரூஃபில் பொறுத்தவரை ரூஃப் ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இதில் வந்து ரியர் வாஷர் அண்ட் வைப்பர் வந்து உங்களுக்கு வருது. மற்றபடி இது பெட்ரோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த HX6லேயுமே வந்து 15 இன்ச் வரக்கூடிய அந்த ஸ்டைலைஸ்டு வீல்ஸ் வருது. ஸ்டீல் வீல்ஸாக தான் வந்து உங்களுக்கு வருது. இப்போது வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றியுமே வந்து பார்ப்போம். பூட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 375 லிட்டர்ஸ் வரக்கூடிய பூட் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான். உங்களுக்கு ஒரு ஹாலிடேக்கான லக்கேஜ் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது பார்சல் ஏதாவது ஹேங் பண்ணணும்னா. ஸோ பார்சல் ட்ரே வந்து டிஃபால்ட்டாக வரல, பட் பார்சல் ட்ரே வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு வந்துடுது. மற்றபடி உங்களுக்கு சீட்டை வந்து நீங்கள் வந்து வேணால் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 சைடையும் புல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஃப்ளாட்டாக உங்களுக்கு சீட்ஸை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்படி வேணால் 2 பேரை ட்ராவல் பண்ணிங்கன்னா லக்கேஜ் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த Hyundai Venue HX5 வேரியண்ட்டோட இன்டீரியரை பற்றி பார்ப்போம். இன்டீரியரை பொறுத்தவரை ஆக்சுவலி கொஞ்சம் பேசிக்கான வேரியன்ட்ஸில் இருந்தே வந்து உங்களுக்கு இந்த டுவல் ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 12.3 இன்ச் வரக்கூடிய அந்த டுவல் ஸ்க்ரீன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு அந்த டச்சோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதில் ஒரு டிசைனில் யூனிக்கான ஒரு எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வென்ஸ்லேருந்து அப்படியே அக்ராஸ் பண்ணி ஒரு ஹெச் ஷேப்பை வந்து உங்களுக்கு லாங்கில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த HX5 வேரியன்ட்லேயே வந்து ரொம்பவே ப்ரீமியமான ஏதோ ஒரு சாண்ட்ஸ்டோன் அல்லது ஒரு ராக்கோட ஃபார்மேஷன் மாதிரி ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து வென்யூ அப்படிங்கிறத வந்து எம்பெட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏசி வென்ஸை சுற்றி கூட உங்களுக்கு நல்ல ஒரு சில்வர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலை வந்து இது உங்களுக்கு கொடுக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மிட் வேரியண்ட் தான் இது. ஆனாலும் அந்த ஒரு ரிச்னஸை வந்து Hyundai எங்கேயுமே வந்து மிஸ் பண்ணுறதில்ல. சென்டர் ஏசி வென்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாகவே வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். டச்சோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சாக வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் கேமராவும் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரையுமே வந்து ஒரு ஃபுல்லி அந்த எல்சிடி அப்படிங்கிறதுனால லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸுமே வந்து வருது. இதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் டாகல் பண்ணிக்கிறது ஸ்டியரிங்கில் இருக்கிற இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ப்ளஸ் இந்த டீசல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மற்றபடி மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு ஸ்டியரிங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஹெச் அப்படிங்கிற அந்த லெட்டரிங்கை எடுத்துகிட்டு வந்து இந்த 4 டாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மார்ஸ் கோடில் இதுதான் வந்து ஹெச் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் ஒரு யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. பாட்டம் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் பாட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு கன் மெட்டல் கிரே கலர் ரொம்பவே அந்த ஒரு ப்ரீமியம்னஸை வந்து Hyundai கிட்டேருந்து அடிச்சிக்கவே முடியாது. மற்றபடி ஒரு தம் கான்டோர் எல்லாமே வந்து வருது. நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீலிங்காக உங்களுக்கு ஸ்டியரிங்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு அந்த வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் வருது. ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்ப், அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டருக்கான ஸ்டாக்ஸ் வருது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேனுவல் ஏசி உங்களுக்கு அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வருது. ப்ளஸ் மீடியாவுக்கான அந்த ஒரு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலேயே வந்து மீடியானா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏசி கண்ட்ரோல்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு மொபைல், வேலெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் சாக்கெட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு புஷ் மெக்கானிசமில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. புஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் கீழேயுமே வந்து உங்களுக்கு அந்த மொபைல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கியர் ஸ்டிக் வந்து இந்த இடம் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்முக்கு ஓகே, பார்க்குறதுக்கும் ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு கிளாஸியான ஃபினிஷிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த கேமரா விசிபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கேமராவும் தெரியும். 2 பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த கப் ஹோல்டர்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மற்றபடி சென்ட்ரல் கான்சோல் அப்படின்ட்டு உங்களுக்கு தனியாக எதுவுமே இல்லை. ரியர் ஏசிக்கான வென்ஸ் தான் வந்து அப்படியே முடியுது. அப்படியே வந்து டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம்.
டோருமே ஓரளவுக்கு நல்லா வைடாக வந்து ஓப்பன் ஆகுது. டோரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக், அப்புறம் வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ், சுவிச்சஸ் எல்லாமே வருது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற எனக்கு ஸ்பேஸ், ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து அடிஷ்னலாக வந்து வருது. ஸோ ஓவரால் ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டியில் ஓகேவாக தான் இருக்குது. டிரைவர் சீட்டை பொறுத்தவரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டோடய வருது. ஹைட் அட்ஜஸ்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர் பேக் மூவ்மெண்ட், ரிக்ளைன் அட்ஜஸ்ட் எல்லாமே வந்து வருது. சீட்டோட கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் பெயின் எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்து டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமான ஒரு மெட்டீரியலில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் எல்லாமே வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லை. இப்போ வென்யூவில் நிறைய பேருக்கு முக்கியமாக இருந்த கன்சர்ன் பார்த்தீங்கன்னா பேக் சீட் தான். பேக் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் ரோ சீட்ஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பேக் சீட்ஸுமே என்ட்ரி ஆகிறதுக்கும் உங்களுக்கு டோர்ஸ் வந்து நல்லாவே ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஏறதுக்கு இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் டாலான ரூஃப் லைன்னா ஈஸியாகவே வந்து ஏறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமான லெக் ரூம் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீயாக வச்சு ஓட்டினா கூட அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. இப்போ என்னோட கரெக்டான டிரைவிங் பொசிஷனுக்கு இருக்கிறேன். இதுவே வந்து தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த இதுலேயுமே நல்ல ஒரு ஸ்கூப்புமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி 6 ஏர்பேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால சேஃப்டி விஷயத்துலையுமே வந்து எந்த கவலையும் வேண்டாம். ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹெட்ரூம் பார்ப்போம். ஹெட்ரூமை பொறுத்தவரையிலையுமே வந்து அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துருந்தா கூட இவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஹெட்ரூம் இருக்குது. ஸோ ஹெட்ரூம் ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து தாராளமாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்பவே ஏரியான ஒரு கேபினாக தான் இருக்குது. ரொம்ப அடைச்சிருந்தது மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ட்ரோஃபாபிக்காக எதுவுமே ஃபீல் ஆகாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நடுவில் ஒரு கிட் அல்லது வந்து கொஞ்சம் வெல் பில்ட் அல்லாத ஒருத்தங்க மேபி வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓவரால் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தெரியுது. இப்போ வண்டியிலேருந்து இறங்கியுமே பார்ப்போம். டோரும் நல்ல ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இறங்குறதுக்கும் வசதியாக ரொம்பவே ஒய்டான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. கீயை பொறுத்த அளவில் இந்த HX5 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலான ஃப்ளிப் டைப் கீ தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வெனியோட HX6 மாடலோட இன்டீரியர். இதில் வந்து டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் வருது. உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கர்வ்டாக வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த 2 டிஸ்பிளேயோட டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பட் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லி கர்வ்டாக வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸாக உங்களுக்கு பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரொட்டேட்டரி டைப் எதுவுமே வந்து இல்லை. ப்ளஸ் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இதுக்கு வந்து கீ கிடையாது, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ப்ளஸ் வந்து மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக தான் வருது. இன்டீரியரில் இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வித் வந்து அது ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வந்து வருது. இந்த HX6 வேரியண்ட்டில் 5ல் வந்து இது உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் வந்து இன்டீரியரில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. டீசல் வேரியண்ட்டில் HX5லே வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். பட் இதில் வந்து பெட்ரோல் வேரியன்ட் உங்களுக்கு HX6ல் கூட க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடையாது. ஸோ அது வந்து என்ஜின் ஆப்ஷனை பொறுத்துமே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இன்டீரியரில் இந்த HX6 வேரியண்ட்டில் இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸோட கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஷ் கலரில் இன்னொரு டிஃப்ரெண்ட் தீமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின். அது வந்து பார்த்தீங்கன்னா 83 PS 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அது வந்து உங்களுக்கு அந்த 5 ஸ்பீட் மேனுவலோட வந்து உங்களுக்கு பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். வேறு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டீசல் என்ஜின் 1.5 லிட்டர் உங்களுக்கு 4 சிலிண்டர் டர்போ டீசல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்து வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டர்போ பெட்ரோல் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த வேரியன்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த HX6 அப்படிங்கிறது தான் வந்து அந்த 1.2 லிட்டரில் டாப் வேரியண்டாக வந்து வருது. இப்போ நம்ம இந்த Hyundai Venue 1.2 லிட்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம இப்போ டவுனுக்குள்ளாடி ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். மோசமான ரோட்டில் போயிட்டுருக்கோம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து என்ஜின் பற்றி பார்ப்போம். இப்போது சின்னதாக மோசமாக இருக்கக்கூடிய டார் ரோட்டில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரோட் நாய்ஸும் பெருசாக வந்து இல்லை. இப்போ கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் கியர் அப்படியே வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்து அப்படியே பிக்கப் பண்ணுறோம்.
ஸோ அந்த லோவர் எண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ரீ ஃப்ளோ பவர் வந்து கிடைக்குது. மற்றபடி என்ஜின் வந்து அப்படி நாய்ஸ் எதுவுமே வந்து இல்லை, ரொம்ப ரிஃபைண்டாக சூப்பராக இருக்குது. அதுதான் வந்து அந்த ஒரு குவாலிட்டி. இப்போ ஒரு ஃபேமிலி பையராக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கார் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த என்ஜின் வந்து தேவையான பவரை நமக்கு கொடுக்குது. ஹைவேலேயுமே போய் பார்ப்போம் அந்த ஸ்பீடு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத. மற்றபடி டவுனில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கியர் சேஞ்சஸ் தேவைப்படும், அந்த பவர் நமக்கு தேவை அப்படின்னா. மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி மீடியமாக நம்ம ஓட்டுறதுக்கு நமக்கு தாராளமான பவர் வந்து நமக்கு வண்டியில் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்தவரையிலையுமே வந்து நம்ம கிளச் நல்ல லைட்டாக இருக்குது. கியருமே வந்து ஸ்லிக்காக சூப்பராக வந்து ஸ்லாட் ஆகுது. அதுலேயுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோத்துக்கு ஈஸியாக நல்ல ரிஃபைண்டாக வந்து இருக்குது. கொஞ்சம் நம்ம அழுத்தி ஓட்டினோம் அப்படின்னா ஒரு 3000 RPM போகும்போது தான் நமக்கு அந்த ஒரு சவுண்டு கொஞ்சம் கேட்குது. அது வரைக்கும் நல்ல சவுண்டு கம்மியாக நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சஸ்பென்ஷனுமே வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட் இருந்த வென்யூக்கு ஃபைனலாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி வந்த வென்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொண்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் வந்து அந்த ஹேண்ட்லிங்குமே பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் கொஞ்சம் கம்ஃபர்ட் லாஸ் ஆச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட்டையும் மெயின்டைன் பண்ணி அதே நேரத்தில் வண்டி ரொம்ப வந்து வாபிள் ஆகாமல் வண்டி நல்லா பிளான்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு பேலன்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸ்டியரிங் சிட்டி ஸ்பீட்ஸில் சூப்பர் லைட்டாக அப்படியே வந்துருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஸ்பீட்ஸ் போகும்போது இந்த ஸ்பீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60 அந்த ரேஞ்சில் வந்து அப்படி கார்னர்ஸ் அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கார்னரிங்கில் பாடி ரோல் கொஞ்சம் வந்து நமக்கு இருக்குது. ஸ்டியரிங் இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் நமக்கு தெரியும். மற்றபடி அப்படி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி அப்படி போகிறதுக்கு சூப்பராகவே வந்து இருக்குது. சஸ்பென்ஷனுமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு அப்படி சின்ன ஒரு இடத்துல எல்லாம் ஏறி இறங்கி போகிறதெல்லாம் வந்து ரொம்ப வண்டிக்குள்ளாடி நமக்கு தெரியவே இல்லை, தெரியாமல் நீட்டாகவே வந்து மெயின்டைன் ஆகுது. இந்த 1.2 பொறுத்தவரை ஓவர்டேக்கிங்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு கியர் டவுன் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணி ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப லோடும் இல்லை, அப்படியே வந்து அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம்னா சில இடங்களில் அப்படி வந்து ஒரு ரஷ்ஷான பவர் நமக்கு கிடைக்காது. அப்படியே லீனியராக ஸ்லோவாக ஓட்டுறதுக்கான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் என்ஜின் அப்படின்னே வந்து இந்த என்ஜினை வந்து சொல்லலாம். ஹேண்ட்லிங்குமே வந்து ஜஸ்ட் டீசெண்டாக இருக்குது நமக்கு. என்னென்னா அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத வந்து அவங்க கொஞ்சம் கூட அந்த என்லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வச்சுருக்குங்க. மற்றபடி அதுக்குன்னு எக்ஸசிவ் பாடி ரோல் அந்த மாதிரிலாம் இல்லை, வண்டி நல்ல கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஸ்டியரிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு டிரைவர் சென்ட்ரிக் ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓவர்டேக்கிங்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு கியர் ஒரு லோவர் கியரில் வச்சு நம்ம கொஞ்சம் அழுத்தி ஓவர்டேக் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸ்டியரிங் சிட்டி ஸ்பீட்ஸில் சூப்பர் லைட். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆக்ஷன்லாம் நல்லா தான் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்டேக் கொஞ்சம் அழுத்தி அப்படி லீனியராக தான் வந்து வண்டி பவர் பில்ட் ஆகி நமக்கு அந்த ஓவர்டேக் வந்து நடக்குது. கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஓட்ட முடியுமா அப்படின்னா ஆக்சுவலாக முடியும் தான். கொஞ்சம் வந்து அந்த ஃபியூல் கொடுத்ததா கொஞ்சம் ஆக்சிலரேஷன் கொடுத்து நம்ம ஓட்டுறது மாதிரி இருக்குது. இப்போ இந்த கார்னர்லாம் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக ஈஸியாகவே வந்து வந்துச்சு. இப்போ வந்து இன்னும் குட்டியான ஒரு ரோடுக்குள்ளாடி வந்துட்டோம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேயுமே வந்து நமக்கு தேவையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈஸியாகவே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மோசமான ரோட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு நெருக்கமான ரோட்ஸில் ஓட்டுறதுக்கும் சரி, நமக்கு பானட்டுமே வந்து கிளியராக தெரியுது. நல்ல ஒரு புது டிரைவர் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கார் வாங்கும்போது இந்த வென்யூ மாதிரி கார் வாங்கினீங்கன்னா கூட ஈஸியாகவே வந்து நமக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிரர்லேயும் நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது. தேவையான அளவுக்கு அந்த விட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க மிரரில். இப்போ நம்ம ஹைவேல ஏறுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஹில் ஹோல்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் அப்படி ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தேன். இருந்தாலும் வண்டி வந்து அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக தான் நின்றுச்சு. ஸோ ஹில் ஹோல்டுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம அந்த ஹைவேல ஏறுற இடத்துலலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி ஹில்ஸில் எப்போதும் அடிக்கடி போகிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது ரொம்ப பிரயோஜனமான ஃபீச்சர். இப்போ ஹைவேல கொஞ்சம் அழுத்தி ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. 60 4th கியர். இங்கே ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு இண்டிகேஷன் வருது, அடுத்த கியர் ஆனால் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு 80 வந்துட்டோம். கிராஜுவலாக தான் வந்து அப்படி ஸ்பீடு நமக்கு பிக்கப் ஆகுது. 90 ஒரு 90ல் அப்படியே க்ரூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா
வண்டி வந்து அசராமல் நல்ல ஸ்டேபிளாக அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ 100 இந்த ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டியரிங்குமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வெயிட் நமக்கு ஆட் ஆகிருக்கு. 100 ஒரு 3200 RPM அந்த ரேஞ்சில் வந்து வண்டி ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடுமே அப்படியே கிராஜுவலாக நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம குயிக்காக வந்து நமக்கு ஒரு பவர் வேணும், 100லேருந்து டக்குன்னு 110 போகணும், அதுக்குன்னு அப்படி அழுத்தினோம்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த இன்ஜின் வந்து மெதுவாக தான் நமக்கு அந்த பவரை வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ். மற்றபடி இந்த இடத்துல பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ்லேயுமே வந்து எதுவுமே வந்து தெரியல. பழையதில் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சு வண்டி ஸ்டேபிளாக இருக்கும். பட் இதில் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு பெருசாக காட்டாமல் அதே நேரத்தில் அந்த ஸ்டெபிலிட்டியுமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 110 ஒரு லாங் கார்னர் அப்படியே வந்துருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைன் சூப்பராக மெயின்டைன் ஆகுது. நம்ம நினச்சது மாதிரி அப்படியே வந்து பிளானடாக வண்டி போயிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டீரிங்கில் சுத்தமாக வந்து நமக்கு ஃபீல் இல்லை. இப்போ பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தாலும் பிரேக்கிங் கொஞ்சம் ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்குது, ஆனால் நல்ல கண்ட்ரோல்டாக வந்து நமக்கு பிரேக் ஆகுது. இப்போது கியர் கம்மி பண்ணாமல் ஒரு 80 வந்தோம், அடுத்து அழுத்தணும் அப்படின்னாலும் மெதுவாக தான் வந்து நமக்கு அந்த ஸ்பீடு ஹை ஸ்பீட் பிரேக்கிங் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் அடிக்கும். ஸோ நோஸ்டே வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. அதெல்லாமே வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என் லைனில் தான் ரொம்ப கண்ட்ரோல்டாக வந்து உங்களுக்கு நோஸ்டேவெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி அந்த மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி NVH லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் நாய்ஸ் அப்படின்னாலும் ஒரு 110 அந்த ரேஞ்ச் போனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அடிஷ்னலான நாய்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அது வரைக்கும் பெருசாக இல்லை. ஒரு 90, 100 அந்த ரேஞ்சில் அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பெருசாக வந்து எந்த நாய்ஸும் தெரியாமல் நல்லாவே ஸ்மூத்தான ஒரு டிரைவ் நமக்கு கிடைக்குது. மற்றபடி டயர் நாய்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் அப்படி எக்ஸசிவாக வந்து தெரியல. இந்த காங்கிரீட் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் வந்து நமக்கு இருக்குது மினிமலாக. ஸோ அது கூட நமக்கு நேட்டிவாக வர்றது தான். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி கூட பெட்டரான டயர்ஸுக்கு நம்ம போகலாம். மற்றபடி ஓவரால் ஸ்டாக்ல அவங்க கொடுத்துருக்கிறது கூட ஓகேவான ஒரு டயராக தான் வந்துருக்கு. ஏசி கண்டிப்பாக நம்ம அதை தனியாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஹியூண்டாய்ஸ் எல்லா கார்ஸ்லேயுமே வந்து ஹியூண்டாய் ஏசி வந்து சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இதுலேயுமே வந்து ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெர்டிக்டாக இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக சில வண்டிகளை வந்து நம்ம ஒரு பிராண்டில் ஒரு வண்டி பார்ப்போம், இன்னொரு பிராண்டில் இன்னொரு வண்டி பார்ப்போம். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அங்கே இங்கே இருக்கும், நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இருக்குது, டர்போ பெட்ரோல் இருக்குது, டர்போ டீசல் இருக்குது. டர்போ பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே இருக்குது. ஸோ வெளியுக்கு உள்ளாடியே வந்து நம்ம என்ன வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறது என்னென்னா அப்படியே வந்து வைடாக பிரித்து போட்டிருக்கலாம். H2லேருந்து H10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வேரியன்ட் பக்கத்தில் தான் வருது. ஸோ அவ்வளோ வேரியன்ட்ஸ் கொடுத்து நிறைய சாய்ஸஸ் கொடுத்து இந்த ஒரு H6 அப்படிங்கிற வேரியண்ட்டே வந்து ஆல்மோஸ்ட் டாப் மாடல் ஈக்குவலண்டான ஃபீச்சர்ஸ், இன்டீரியர், லைட்டு, சன்ரூஃப், உங்களுக்கு ரூஃப் ரெயில் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அந்த அலாய் வீல் மட்டும் இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரான சாய்ஸாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டுறவங்களுக்கு ஒரு டர்போ பெட்ரோல் உங்களுக்கு இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை டர்போ பெட்ரோல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்லைன் போகிறது தான் வந்து பெட்டர். ஸோ அந்த என்ஜின் அந்த ஃபீல் பண்ணி ஓட்டுறதுக்கான கொஞ்சம் கூட ஒரு ஸ்டிஃபரான சாசி ப்ளஸ் சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து இன்னும் பெட்டரான டியூன் பண்ண ஒரு ஸ்டியரிங் எல்லாமே வந்து என்லைனில் தான் கிடைக்கும். ஸோ அது என்லைன் நீங்கள் போகிறது வந்து பெட்டராக இருக்கும். நிறைய யூசேஜ் இருக்கிறவங்க டீசல் வித் சூப்பரான மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஹைவேலெலாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 20 எல்லாமே வந்து ஈஸியாக மைலேஜுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு வைடான சாய்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். ஒரு ஃபேமிலி பையராக சிம்பிளான ஒரு ப்ரீமியம் கார் ப்ளஸ் வந்து சிம்பிளான யூசேஜுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த வேரியண்ட் எல்லாம் வந்து சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்குது. ஏன்னா மிட் வேரியண்ட்லேருந்தே நல்ல ஃபீச்சர் பேக்டாக இருக்கிறதுனால ஒரு வேல்யூ ஃபார் மணியாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சாய்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். டாப் வேரியண்டோட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வரும்போது கண்டிப்பாக அந்த ரிவ்யூமே நம்ம சீக்கிரத்தில் பண்ணுவோம். டீசல் ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி ஏதாவது வேரியண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.